தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற்றது. சவுதி அரேபியா பரிந்துரைத்த ஃபெஞ்சல் என்ற பெயர் சூட்டப்பட்டது. வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் நாளை பிற்பகல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும். புயலாகவே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெஞ்சல் புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் கரையை கடக்கும் போது 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை. காற்றின் வேகம், காற்று குவிதலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாகவே முன்னறிவிப்பில் மாறுபாடு. அண்மையில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களில் இது மாறுபட்டது எனவும் பாலச்சந்திரன் விளக்கம். ஃபெஞ்சல் புயலின் நிலை குறித்து ஃபோர்காஸ்ட் செஞ்சதில் அப்பப்போ உங்களுக்கு மாற்றங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி சொல்கிறோம். 26 முதல் 27 தேதி வரை பார்த்தபொழுது முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். டிசம்பர் 2 வரை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாது. கடலில் சூறைக்காற்று வீசும் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீன்வளத்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, கடலூர், புதுச்சேரியில் 6ஆம் எண் கூண்டு ஏற்றம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஃபெஞ்சல் புயல் காரணமாக மாவட்ட நிர்வாகங்கள் உத்தரவு. புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னையில் கடற்கரைகளுக்கு செல்ல தடை. சென்னையில் உள்ள பூங்காக்களும் நாளை மூடப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை மெரினா, பெசன்ட் நகர், காசிமேட்டில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தல். சென்னை மெரினாவில் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து வரும் இளைஞர்கள். பெசன்ட் நகரில் ஆபத்தை உணராமல் கடலில் குளிக்கும் மக்களால் விபத்து ஏற்படும் அபாயம். சென்னை அடையாறு முகத்வாரத்தை பலப்படுத்தும் பணிகள் தீவிரம். ஆற்றல் ஆபத்தை உணராமல் மீன்பிடிக்கும் மீனவர்கள். அரக்கோணத்தில் இருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புப் படை. 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்தனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் தரைக்காற்று மணிக்கு 62 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கிரேன்கள் காற்றின் காரணமாக ஆடுவதாலோ அல்லது விழுவதாலோ விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் உடனடியாக அகற்ற வேண்டும். விளம்பர போர்டுகள் விழாமல் இருப்பதை உறுதி செய்யவும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். சென்னையில் அரும்பாக்கம், பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங்குகளை பயன்படுத்த வேண்டாம். பயணிகளுக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுரை.
திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்க இருந்த நிகழ்ச்சி ரத்து. பெஞ்சல் புயல் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. சுமார் 1000 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மதுரையில் டங்ஸ்டன் ஆலை அமைப்பதற்கு வழங்கப்பட்ட உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் வலியுறுத்தல். மக்கள் தொகை அதிகமுள்ள கிராமங்களில் வணிக ரீதியாக சுரங்கம் தோண்டுவது கண்டிப்பாக கூடாது. மக்களை பாதிக்கும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். (2021) தேர்தல் வாக்குறுதியை மீறி திமுக சொத்து வரியை உயர்த்தியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி ரத்து செய்யப்படும் என பேட்டி. இது ஆட்சி அதிகார இடத்தில் இருக்குது. அவர்கள் தான் இந்த சொத்து வரியை ஏறாம பார்த்துக்கணும், ஏற்றிய சொத்து வரி ரத்து செய்யணும். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க திமுக அரசுதான் அனுமதி கேட்டது என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அனுமதியை ரத்து செய்ய கோரி கடிதம் எழுதிய பேனா வீரர் மு.க.ஸ்டாலின் அனுமதி கேட்டதை தனது அரசுதான் என்பதை மறைத்தது ஏன் எனவும் கேள்வி. மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் நடத்தி வந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. ஆய்வுக்கு கூட அனுமதி தர மாட்டோம் என்று அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததை தொடர்ந்து உடன்பாடு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு புகுந்து 3 பேரை கொன்றுவிட்டு நகை பணம் கொள்ளை. தாய், தந்தை, மகன் ஆகிய 3 கொன்று வெறியாட்டத்தில் ஈடுபட்ட மர்ம கும்பலால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை என திருப்பூர் கொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக தமிழ்நாட்டை மு.க.ஸ்டாலின் மாற்றி இருப்பதாகவும் சாடல். திருப்பூரில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் விமர்சனம். பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைப்பு. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் 8 சவரன் நகை திருடு போனதாக தகவல். பல்லடத்தில் கணவர், மாமனார், மாமியாரை பறிகொடுத்த பெண் காவல்துறையினரிடம் ஆவேசம். குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை என்றால் காவல்துறைக்கே கேவலம் என ஆக்ரோஷம். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. வேளாண் துறை திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்.
திண்டுக்கல்லில் தொழிலதிபர் ரத்தினம் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை 3வது முறையாக ரெய்ட். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்து சோதனை. புதுக்கோட்டை பாஜக மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்ட். சார்லஸ் நகரில் உள்ள வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அதிமுக எம்ஜிஆர் அணி மாவட்ட செயலாளர் பழனிவேல் வீட்டில் இடி ரெய்ட். கடந்த அதிமுக ஆட்சியில் சோலார் விளக்குகள் அமைக்கும் பணியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் சோதனை. இரண்டாயிரத்து 533 அரசு மருத்துவர் காலி பணியிடங்களுக்கான தேர்வு ஜனவரி 5ஆம் தேதி நடத்தப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. என்று அந்த தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. ஜனவரி 27 என்றிருந்த அந்த தேர்வு தேதி 22 நாட்கள் அட்வான்ஸ் செய்யப்பட்டு ஜனவரி 5 என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அதானி மின்சாரத்திற்கு அதிக விலை ஏன்? 800 மெகாவாட் மின் ஆலை 10 மாதங்களாகியும் இயங்காதது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி சரமாரி கேள்வி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. எம்.ஆர். விஜயபாஸ்கரின் மனுவை தள்ளுபடி செய்து ஆணை. சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அமைச்சர் தாமோ அன்பரசனை முற்றுகையிட முயன்ற நோயாளிகள். குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கைதிகளுக்கு உரிய வசதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சிறைத்துறை டிஜிபி உறுதி. காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் மின்வாரிய அலுவலகத்தில் மின் இணைப்பு வழங்குவதற்காக 4000 லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் அசோக்குமார் கைது. காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. கல்வராயன் மலைப்பகுதியில் அரசு மலைவாழ் உண்டு உறைவிட பள்ளி மாணவ மாணவிகளை வேலை வாங்கும் அவலம். மாணவர்களை விறகு எடுக்க சொல்லி வேலை வாங்கிய ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை. பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணியில் எந்த குழப்பமும் இல்லை. தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் பேட்டி. No, there is no confusion. Already Commissioner of Railway Safety has given permission. He has given certain observation, which is a routine, and they will be attended within a week's time, and it will be opened very soon. There is no concern on that. திருவண்ணாமலை திருவத்திபுரம் திமுகவை சேர்ந்த 8 நகர்மன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா. நகரமன்ற தலைவர் தங்களின் கோரிக்கை குறித்து செவி சாய்க்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் அதிமுக கவுன்சிலர் தரையில் படுத்து போராட்டம். தனது கோரிக்கையை நிறைவேற்றித் தர பேரூராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என டெல்லி காங்கிரஸ் தலைவர் தேவேந்திர யாதவ் அறிவிப்பு. ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை எனவும் திட்டவட்டம். நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. பண மோசடி வழக்கு தொடர்பாக மும்பை உள்ளிட்ட 15 இடங்களில் தீவிர விசாரணை. அதானி விவகாரம் மணிப்பூர் வன்முறை தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம். மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையும் திங்கள் வரை ஒத்திவைப்பு. வங்கதேசத்தில் சாதுக்கள் மற்றும் துறவிகளுக்கு எதிரான வன்முறைகள் கவலை அளிக்கின்றன. முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக எம்பி கங்கனா ரணாவத் வலியுறுத்தல். உலக சாம்பியன்ஷிப் தொடரின் 4வது சுற்றில் குகேஷ் டிங்க்லெரன் இடையேயான போட்டி டிரா. 41வது நகர்வில் போட்டி டிராவில் முடிந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 759 புள்ளிகள் உயர்ந்து 79,803 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 216 புள்ளிகள் உயர்ந்து 24,131 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவு.